கூஸ் பம்ப்ஸ், முடி சிலுக்கிறது, நம்ம வந்து பாரம்பரியமா நம்ம எங்க இருந்து வந்தோம், குரங்கு கிட்ட இருந்து வந்தோம். அந்த குரங்கு கிட்ட இருந்து நம்ம பாரம்பரியமா வாங்கியிருக்கோம். அனிமல்ஸ் மாதிரியே நமக்கும் வந்து முடி சிலுக்கும் அப்படின்றது தெரியுமா எல்லாருக்கும்? அது என்ன அப்படின்றத பார்ப்போமா? நார்மலா இந்த முடி சிலிர்க்கிறது கூஸ் பம்ப்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, ஸ்ட்ராங் எமோஷன் ஒன்று, கோல்டு வெதர், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா வரும். இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி எமோஷனில் இருக்கும் அப்படின்னா வந்து பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல்ஸ் அனுப்பும். எங்கே அப்படின்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அனுப்பும். அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைனி மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரக்டர் பைலி எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஏர் ரூட் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கும். நம்ம அனிமல்ஸ் மாதிரியே நமக்கும் வருதுன்னு சொல்லிட்டேன். இது எதுக்காக வருது அப்படின்னா, அனிமல்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு அட்டாக்கிங் டைமில் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது முடி சிலுக்கும். முடி சிலுத்து என்ன பண்ணும், தன்னை வந்து பெருசாக காட்டிக்கும். அதோட பாடி ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது அனிமல்ஸில். இந்த அரக்டர் பைலிங்கிற மசில்ஸ் வந்து அது சிக்னல்ஸ் கிடைச்ச உடனே என்ன பண்ணும் அப்படின்னா டைட் ஆகும். இந்த டைட் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளோட முடி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஆகும், நல்லா நேராக நிற்கும், நெட்டுக்குத்தா நிற்கும். இந்த நெட்டுக்குத்தா நிற்கும் போது நமக்கு எப்படின்னா அந்த ஏரோட ரூட் இருக்குல்ல, அந்த ஏரோட வேர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா புள்ளி புள்ளியாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்மால் பம்ப்ஸ் சொல்கிறோம். இதுதான் நம்ம கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.